அன்பு சகோதர சகோதரிகளுக்கு கைலை குருஜியின் வணக்கம். அன்பர்களே, நாம் கண்களால், மனதால், கை கால்களால் செய்த அனைத்து பாவங்களையும் போக்கக்கூடிய ரத சப்தமி ஸ்நான மந்திரத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். ரத சப்தமி சூரியனை பற்றியது. சூரியனுடைய பிறப்பை நாம் தெரிந்து கொள்வோம். கஷ்யப முனிவருக்கும் அதிதேவிக்கும் பிறந்தவர் சூரிய பகவான். ஒரு நாள் கஷ்யப முனிவருக்கு உணவு பரிமாறி கொண்டிருந்த போது வெளியே ஒரு பிராமணன் உணவு கேட்டார். அதிதி கஷ்யபருக்கு உணவு பரிமாறிவிட்டு பிராமணனுக்கு சாதம் கொண்டு வந்தாள். தாமதமாக வந்ததால் கோபித்து கொண்ட கர்ப்பிணியாக இருந்த அதிதிக்கு உன் குழந்தை இறக்கும் என சாபமிட்டான். இதை அதிதி தன் கணவர் கஷ்யபரிடம் சொல்ல, அவன் பயப்படாதே, உனக்கு அமிர்தம் உண்ட தேவர்களுக்கு இணையான மகன் பிறப்பான் என்கிறார். ஒளி பெருந்திய சூரிய பகவான் அவர்களுக்கு குழந்தையாக பிறந்தார். 7 குதிரையை பூட்டிய தேரில், ஒரு சக்கரம் உள்ள தேரில் உலகை வலம் வந்து உலகை ஒளிபெறச் செய்பவர் சூரியன். சூரியனுக்கு உகந்த பத்திரம் அர்க்க பத்திரம் எனும் எருக்க நிலை. மகாபாரதத்தில் பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருக்கிறார். அப்பொழுது அங்கு வந்த வியாசரிடம் பீஷ்மர், எனக்கு ஏன் இந்த தண்டனை என கேட்க வியாசர் கூறுகிறார், தாங்கள் துரியோதனன் அவையில் எல்லா அதர்மத்தையும் பார்த்து கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். இதை எல்லாவற்றையும் விட திரௌபதி துகில் உரியும் சமயத்தில் கூட நீங்கள் உதவ முன்வரவில்லை. எந்த கேள்வியும் கேட்டு தடுக்கவில்லை. கண்களால், மனதால், கைகளால், கால்களால் எதையும் செய்யவில்லை. ஆகவேதான் இந்த தண்டனையை சொல்ல அதற்கு பரிகாரம் என்னவென்று கேட்க வியாசர் சொல்வார், இந்த சப்தமி நாளில் 7 எருக்க நிலைகளை தலையில் 1, 2 கண்களில் 2, தோள்களில் 2, கால்களில் 2 வைத்து சூரியனை பிரார்த்தித்து ஸ்நானம் செய்ய அனைத்து பாவங்களும் விலகும் என்றார். அப்படியே செய்ய பாவங்கள் நீங்கி பீஷ்மர் சொர்க்கம் செல்கிறார். ஆகவே அன்பர்களே, நாமும் இதைப்போல் செய்து பாவங்களை கழுவிக்கொள்வோம். 16/2/2024 அன்று ரத சப்தமி நாள் வருகிறது. அன்று காலை 9 மணிக்கு மேல் ஒவ்வொருவரும் 7 இருக்கண்களை பறித்து, 1 தலையின் மீதும், 2 கண்கள் மீது, 2 தோள்கள், 2 கால்களை வைத்து அர்க்கிய ஸ்நானம் நீராடி அர்க்கிய ஸ்நான மந்திரம் சொல்லி அர்க்கியம் விட எல்லா பாவங்களும் நீங்கி சூரிய பகவான் நமக்கு எல்லா ஆசையும் வழங்குவார். சப்த பிரியே தேவி சப்த லோகிக தீபிகே சப்த ஜன்மார்ச்சிதம் பாபம் ஹர சப்தமி சத்துரம் நா ஜன்ம கிருதம் பாபம் மயா சப்தஜி ஜன்மசி தன்மே சோகஞ்ச மோகஞ்ச மாகரி ஹந்து சப்தமி ஏத ஜன்ம கிருதம் பாபம் யச்ச ஜன்மாந்திரார்ச்சிதம் மனோவாக்கியாஜம் பாபம் ஞாதாராயதேசே புனக இது சப்தவிதம் பாபம் ஸ்நானாத் மே சப்திகே சப்தவியாதி சமாயுக்தம் ஹரமாகரி சப்தமி. அர்க்கிய மந்திரம் சப்தீவக பிரீத்த சப்தலோக பிரதீபன சப்தமி சகிதோ தேவ கிரகாணார்க்கியம் திவாகராய நமக இதமர்க்கியம் என்ற இந்த மந்திரம் சொல்லி ஸ்நானம் செய்து அர்க்கியம் செய்ய அனைத்து பாவங்களும் நீக்கி சுபிக்ஷம் நல்கும். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து, ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் பண்ணவும், கமெண்ட் செய்யவும். அன்புடன் உங்கள் கைலை குருஜி SKS.